வணக்கம். லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். உழைப்பாளர் தினத்துக்காக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த 4 நாள் கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அம்மா, அப்பா, அப்புறம் நம்மளோட பெரியம்மா, பெரியப்பா, வேறு யார் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. ஒரு 30 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அந்த 30 பேரை வெல்கம் பண்ணி அவங்களுக்காக அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுவே நல்லா ஜாலியாக போயிருச்சு. ஸோ நம்ம நிறைய இலக்கு நோக்கி நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமௌண்ட்டு ஏர்னிங்ஸ்க்காகையோ இல்லை ஒரு நம்மளுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காகவோ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி டைம்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன தான் உழைச்சாலும் நமக்காக வந்து எப்படி சொல்ல, நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு உழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு 4 நாள் கேப் ஆச்சு. இந்த 4 நாள் கேப் இன்னும் ஒரு 4 நாள் கேப் வெளில வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னையில் கொஞ்சம் நல்லா ரவுண்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்க கூட ஜாலியாக வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ் வந்து வாங்கியிருந்ததை வந்து செல் பண்ணிட்டேன். ஒரு 520 ரூபா லாபம். ஏன் 520 ரூபா லாபம் பார்த்துட்டு உடனே வெளியே வரேன்னு கேட்குறீங்கன்னா, ஓகே தான், 520 ரூபாங்கிறது ஒர்த்து தான். இந்த 520 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வாரம் கிட்ட டைம் ஆச்சு. இது போக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பஜாஜ் கன்சியூமர்ஸு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, பஜாஜ் கன்சியூமர். ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரே நாளில் 6% கிட்ட அதிகமாகிடுச்சு. சரி, இப்போதைக்கு அது வாங்க வேண்டாம், பொறுமையாக அடுத்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்னோடய சீனியர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உள்ளவங்கள்ட்ட நிறைய பேரை நான் நிறைய பேசும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, தம்பி நீ வந்து 1 லட்சம் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். அது வந்து 1 லட்சம் நீ உன்னோட உழைப்பை போட்டு சேர்க்குற, அந்த 1 லட்சம் நீ சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த 1 லட்சம் சேர்க்குறதுக்கு உன்னோட வீட்டோட செலவுகள் பார்க்கணும், ப்ளஸ் உன்னோட பர்சனல் செலவு பார்க்கணும். இதை தாண்டி வேறு ஏதாவது கடன்லாம் இருந்தது, அந்த கடன்லாம் அடைக்கணும். இதையும் தாண்டி நீ 1 லட்சம் சேர்க்கணும். அந்த 1 லட்சம் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 1 லட்சத்தை சேர்த்துட்ட அப்படின்னா உன்னோட நாலேஜ் அண்டு உன்னோட ஸ்கில்லை வச்சு அந்த 1 லட்சத்தை வந்து பன்மடங்காக பெருக்கிறது, 2 லட்சமோ 2.5 லட்சமோ பன்மடங்காக பெருக்கிறதுங்கிறது ஈஸி. அதனால் நீ 1 லட்சத்தை அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இப்போ இலக்கு வந்து 1 லட்சம், ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட அந்த 1 லட்சத்துக்கு நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32,500 இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 67,000 ரூபா கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 67,000 வந்து கம்பெனி சேலரி இன்வால்வ் ஆகும், நம்மளோட இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் பிளிங்கிட் தான் ஓட்டுவோன்னு சொல்ல முடியாது, எதுனாலும் நம்ம ஓட்டலாம். பிளிங்கிட்டாக இருக்கட்டும், ஜெப்டோவாக இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்விக்கி, ரேபிடோ எதுனாலும் நம்ம ஓட்டலாம் இந்த டைமில். இதையும் ஓட்டணும். ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது சின்ன பிஸ்னஸ், ரஸ்னா பிஸ்னஸ் அந்தளவுக்கு இல்லை, ஆனாலும் நம்ம ஒன்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரஸ்னா அப்படி சைடில் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது மூவ்மெண்ட் ஆகட்டும். வேறு என்ன, இவ்வளோ இது பண்ணாலுமே நல்ல அமௌண்ட் வரும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் வரும். ஏன்னா நமக்கு செலவுகள் நிறையா இருக்குது, கடன் இருக்குது. அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா தான் நமக்கு வர அமௌண்ட்டை வச்சு நம்ம அந்த 1 லேக் அடிக்கிறோம். சீக்கிரமாக இதுக்கு நமக்கு டார்கெட் கிடையாது, இந்த டைமுக்குள்ளே நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் அப்படிலாம் டார்கெட்லாம் கிடையாது. சீக்கிரமாக 1 லட்சம் அடிக்கணும். அந்த 1 லட்சம் அடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறையெல்லாம் பின்பற்றுறோம் அப்படிங்கிறத கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். நம்ம சீக்கிரமாக 1 லட்சத்தை அடித்ததுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட கேட்ட ஐடியாஸை வச்சு எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம 1 லேக் வந்து இப்படி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 லேக் அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த இது பெருசாக டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஐடியாஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் அமௌண்ட்டு மட்டும் இல்லை. அந்த அமௌண்ட்டு நம்ம கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம டெவலப் ஆகிறோம். ஸோ கீப் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டு அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு கம்பெனியில் போய் பஸ் ஏறி நேராக கம்பெனிக்கு போக வேண்டியதான். இந்த பஸ்ஸு ட்ராவல் டைமில் எடிட்டிங் அண்ட் அப்லோடு உங்களுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரம். கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் யூடியூப்பில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணும். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.